ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, சவுதி அரேபியாவில் ஒரு செங்கடல்ல மிதக்கும் ஒரு ஹோட்டல் திறந்திருக்காங்க புதுசா. அந்த ஹோட்டலை பற்றி தான் நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வில்லாவில் ஆரம்பிச்சுங்களேன், நமக்கே தலை சுத்துற அளவுக்கு இருக்குங்க. அதோட ஒரு நாள் நைட்டோட ரேட்டு அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. வீடியோ முழுசா பாருங்க. வீடியோ கடைசியில இந்த ஹோட்டலை பத்தியான வீடியோ போட்டோலாம் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த இடம் எங்கே இருக்கு அப்படின்னா, செங்கடல்ல இருக்கிற அல்வாஜ் லாகூன்ங்கிற ஏரியாவில் இருக்கிற சைபாரா அப்படிங்கிற தீவுல தான் இந்த மிதக்கும் ஹோட்டல் இருக்கு. இந்த ஹோட்டலுக்கு பேரை என்ன சொல்றாங்க அப்படின்னா, மிதக்கும் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு கடல்ல மிதக்கிற மாதிரி ஒரு வடிவமைப்புல இந்த ஹோட்டலை ரெடி பண்ணிருக்காங்க. இந்த ஹோட்டலை ரெடி பண்ண கம்பெனி பேர் என்ன பார்த்தீங்கன்னா, கில்லா டிசைன் அப்படிங்கிறவங்க தான் இந்த ஹோட்டலை கட்டியிருக்காங்க. இவங்க இது மாதிரி துபாய், சவுதி அரேபியாவில் ஏகப்பட்ட டிசைன்ல பயங்கரமான ஹோட்டல்லாம் கட்டியிருக்காங்க. அவங்க தான் இதையே ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட வடிவத்தை நம்ம பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா, சிப்பிக்கில் இருக்கிற முத்து எப்படி சின்ன லைட்டா ஓப்பன் ஆகி அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வடிவமைப்புல அவங்க இந்த ஹோட்டலை ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றும் இங்கே மொத்தம் 73 அறைகள், அதாவது 2 டைப் ஆப்ல வச்சிருக்காங்க. ஒன்று வந்து கடற்கரை ஒட்டி அதாவது இருக்கிற மாதிரி ரிசார்ட்டுகள் இருக்கு. இன்னொன்று கடல்ல மிதக்கிற மாதிரியும் ரிசார்ட்டுகள் இருக்கு. இது ஒவ்வொன்றும் வந்து விலைகளுக்கு தகுந்த அளவுக்கு நமக்கு வந்து ரூமுகள் இருக்கு. நம்ம எதிர்பார்ப்புகளை பொறுத்து, நம்மளோட பொருளாதாரத்தை பொறுத்து அவங்க நமக்கு ரூம் கொடுக்குறாங்க. இந்த ரிசார்ட் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, கடல் உப்பு தண்ணியில வந்து அந்த துரு பிடிக்காத அளவுக்கு ஒரு எஃகு உலகத்து மூலம் வந்து பவளப்பாறைகள் உதவி கொண்டு அதை ரெடி பண்ணியிருக்காங்க. அது எப்படி நமக்கு தரைக்கும் கடலுக்கும் ஒரு சமநிலையில இருக்கிற மாதிரி அது இருக்கு. நம்ம வானத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கடல்ல ஏதோ ஒரு எஃகான உருண்டை ஒன்று இருக்கிற மாதிரி ஒரு வியூ வந்து தெரிகிற அளவுக்கு அந்த ஹோட்டலை வடிவமைச்சிருக்காங்க. அங்கே போய் தங்குறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குற அளவுக்கு, ஒரு இயற்கையோடு ஒன்றி வாழ்ற அளவுக்கு ஒரு ஒரு அமைதியான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்குது. சுத்தி கடல் ஒரு தீவு. அந்த தீவுல இருக்கிற அந்த அறைகள் கூட சில வகைகள் வந்து கடல்ல மிதக்கிற மாதிரி ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துற அளவுக்கு இருக்கு அந்த ஹோட்டல். அங்கே என்ன இருக்கு அப்படின்னா, 5 வகையான இன்டர்நேஷனல் 5 ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்கிற ஃபுட்ஸ் வந்து அங்கே கிடைக்குது. அது அவங்க வர ஆளுங்களை பொறுத்து, அவங்களுக்கு தேவைப்படுறவங்களை பொறுத்து நம்ம ஆர்டர் பண்ணி அந்த ஃபுட்டை சாப்பிட்டுக்கலாம். இங்கே வந்து மொட்டை மாடியில் வந்து பார், ஸ்விம்மிங் பூலோட சேர்ந்த பார் வந்து பெரியவங்க யூஸ் பண்ற அளவுக்கு ஒரு பார் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்கே ஆள்கள் அவைலபிலிட்டியா இருக்காங்கிறது தெரியல, ஆனா பார்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடல்ட் ஒன்னு போட்டிருக்காங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்டர்டைன்மெண்ட்டுக்கு தேவையான பால்கனி எல்லா ரூம்லையுமே ஸ்விம்மிங் பூலோட சேர்த்து தான் அவங்க அட்டாச் பண்ணியிருக்காங்க. இங்க இருந்து எப்படி நம்ம இந்த ஹோட்டலுக்கு போறது அப்படின்னா, நம்ம செங்கடல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து நம்ம ஃபிளைட்ல போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆகும் அந்த தீவுக்கு போறதுக்கு. அதே போட் நம்ம கப்பல் மூலம் போகும் இடத்துக்கு போறதுக்கு நம்ம ஃப்ளைட் மூலமோ படகு மூலமோ நம்ம டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போகலாம். இந்த விழாக்களை சுற்றி வர்றவங்க தங்குறவங்க அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டாக இருக்குன்னு சொல்லி அந்த விழாவை சுற்றி கடலுக்கு மேலேயே 30 முதல் 40 மீட்டர் வரைக்கும் நடந்து போகிற அளவுக்கு நடைபாதை அமைச்சிருக்காங்க. இது ஒரு எப்படின்னா கிட்டத்தட்ட 150 டன் வெயிட் உள்ளது. அந்த ஒவ்வொரு அறையும் வந்து வெயிட் உள்ளதாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. இன்னொரு இடத்துல வடிவமைச்சிட்டு தான் அங்கேருந்து ஒரு பெரிய பெரிய கப்பல் மூலம் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே கொண்டாந்து அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த இடத்த. இந்த ரூமுக்கெல்லாம் ரெண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடற்கரையை ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கிற விழாக்கள் வந்து ஒரே ஒரு பெட்ரூம். அதில் யார் தங்கலாம்னா 2 பேர் ஒரு சைல்டு தங்குற அளவுக்கு உள்ள ஒரு ரூமுக்கு ஒரு நாள் வாடகை, ஒரு இரவோட வாடகை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவுதி ரியாலுக்கு 9,000 ரியாலுங்க. நம்ம ஊர் காசுக்கு அதிகபட்சம் எவ்வளோ, நம்ம ஊர் காசுக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 2 லட்சம் ரூபாய் வந்துருங்க ஒரு நாள் நைட்டுக்கு. இதுல இன்னும் எக்ஸிக்யூட்டிவா கடல்ல மிதக்கிற அளவுக்கு இருக்கிற அறைகளும் இருக்கு. அது எவ்வளவு அப்படின்னா, ஒரே சிங்கிள் பெட் உள்ள ஒரு அறை 10,000 ரியால் சொல்றாங்க. 10,000 ரியால் அப்படிங்கிற நம்ம ஊர் காசுக்கு ஒரு 2,20,000 ரூபாய் வரும். அது எப்படின்னா, அது வந்து சுத்தி கடல் தண்ணிக்கு நடுவுல ஒரு அறை இருக்கிற மாதிரியும், நம்ம விண்டோ ஓபன் பண்ணா கடலை பாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு ஒரு 1000 ரியால் அதிக 10,000 ரியாலும். பீச் ஓட்டி கரையை ஒட்டி இருக்கிற மாதிரி பீச்சுக்கு எதிர்த்தாப்புல, அதாவது கடலறைக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற மாதிரி ரூம் வந்து அது வந்து 9,000 ரியாலும் செட் பண்ணியிருக்காங்க. இதுலேயே வந்து டபுள் பெட்ரூம் அப்படின்னு சொன்னா அது வந்து 15,000 ரியால் கடற்கரை ஒட்டி இருக்கிறதும், கடற்கரையில மிதக்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு டபுள் பெட்ரூம் இருக்கிற ஏரியா எப்படின்னா 16,500 ரியால் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு பாத்தீங்கன்னா 15,000 3 லட்சம், 16,500 அப்படிங்கிற 3,30,000 3,30,000 ரூபாய் ரியால் வந்து அந்த அளவுக்கு அப்ராக்சிமேட்டா அதோட ரேட்டு வருது. இங்க பாத்தீங்கன்னா அந்த ரூமோட ஒரு பெட்ரூமு, ஒரு லிவிங் ஹாலு, ஒரு பாத்து, அதுலேயே ஒரு அட்டாச்சு ஸ்மால் பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லா வகையான ஒரு இதுவும் கலந்தது தான் இந்த ஹோட்டல் ரெடி பண்ணியிருக்காங்க. இது நம்மள மாதிரி சாதாரண ஆளுகள் கண்டிப்பா போக முடியாது. இருக்கப்பட்டவங்க தன்னோட வீக்கெண்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்காண்டி இங்கே போய் அவங்க என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த ஹோட்டலை வந்து மிக தரமாகவும் ரொம்ப ஒரு இதாகவும் என்டர்டைன்மெண்ட்டாக அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி இனி சவுதி அரேபியாவில் என்னென்ன டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி